ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நியூ ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் சால்னா மசாலா பார்க்க போகிறோம். பூரிக்கும் சப்பாத்திக்கும் நியூ ரெசிபியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கருக்கு அடுப்பில் வச்சுக்கணும். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, கசகசா, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கணும். 2 சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ரெண்டு சைஸ் சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் நம்ம அரைச்சி. அதுவும் நல்லா கிண்டி நல்லா வதங்குறதுக்கு நம்ம பார்க்கணும். நல்லா வதங்கட்டும். இது போய் பீட்ரூட் போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 பீட்ரூட், ஒரு வெங்காயம், 1/2 தக்காளி பழம், மிளகு, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாவை நம்ம அதில் போட்டு கலக்கணும். நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம அதை. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாசனை போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அந்த வாசனை போனதுக்கப்புறம் பீட்ரூட் கட் பண்ணி பீட்ரூட் 2 போட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கடலைப்பயிரும் உருளைக்கிழங்கும் நம்ம இதில் போட்டுக்கலாம். மசிச்சு போடணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். 2 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம உப்பு போட்டதும் அது நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். போயிட்டு 1/2 மூலி தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. கிரேவிலையும் நம்ம அதை ஊற்றிக்கலாம். கொதிப்பு வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு உப்பு காரம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும்.
குக்கரை போட்டு மூடிடுங்க. விசில் அடங்கட்டும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் மசாலா கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுவையாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இருக்கிறதால எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் பூரி தான் பண்ணோம். சப்பாத்திக்கும் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சுவையான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை.